அடுத்து பாருங்க, நம்ம முதல்வர் ஐயா ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா யோசிச்சு கொண்டு வந்திருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு மசோதான்னு ஒரு மசோதாவில் ஒரு 2-3 விஷயங்கள்லாம் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க புதுசா. இதை நம்ம திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்கன்னா அவங்க மனசார வரவேற்று இதை சடக்குன்னு பண்ணி விட்டுருங்க, சட்டமாக்கி விட்டுருங்க. வெறும் மசோதாவோட நின்றாம பெண்களுக்கு பாதுகாப்பு எப்பயும் முக்கியமில்லா, அதை உறுதிப்படுத்துறது ரொம்ப முக்கியம்னு அவைய சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்கது, போற்றத்தக்கது, மிகவும் அத்தியாவசியமானது தான் நான் நினைக்கிறேன். இது இப்போதாவது இந்த இதை கொண்டு வர முன் வந்தது அரசு அப்படின்னு நினைச்சு அதை பாராட்டணும்னு நான் நினைக்கிறேன். இதை சட்டசபையில் வச்சு அதை அவர்கள் கூடி விரைவில் சட்டமாக ஆக்கி செயல்படுத்தவும் வேண்டும். நான் வழக்கத்தில் நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கனாக்க, ஒரு சட்டம் சட்டத்துக்கு கம்மி இல்லை, எல்லா அர்த்தத்துக்கும் சட்டம் இருக்கு. அதை மேலும் மேலும் கடுமையாக ஆக்கும்போது அதுக்கான நிரூபணங்கள் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அவ்வளோ நிரூபணங்களையும் சேகரிப்பதற்கான காலதாமதம் ஆகிறது. ஸோ என்ன கேட்டால் இதுக்கான முன்முடிவை எடுத்ததை போலவே நமது முதலமைச்சர் இந்த போக்சோ வழக்குகளை விசாரிப்பதற்கான நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும். இப்போ இருக்கிற மாதிரி இரட்டிப்பு மடங்காக அவை ஆக்கப்பட வேண்டும். அப்பதான் விரைவாக அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும்.